Hello viewers, welcome to Tips Mathematics 23. ஸோ இந்த வீடியோவில் பழைய சமச்சீர் 8ஆம் வகுப்பு தமிழ் புத்தகத்தில் இருக்கக்கூடிய முதல் இயல் தான் நம்ம வந்து படிக்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ முதல் பகுதி என்னன்னு பார்த்தீங்கன்னா வாழ்த்து. ஸோ இதை எழுதினவர் தாயுமானவர். ஓகேங்களா? ஸோ தாயுமானவர் எழுதின ஒரு வாழ்த்து பாடல் நமக்கு இங்கே இடம்பெற்றிருக்கு. ஸோ இதோட சொற்பொருள் வந்து பார்த்திங்கன்னா சுடர் அப்படிங்கிறது ஒளி, ஆனந்தம்னா மகிழ்ச்சி, பராபரம்ங்கிறது மேலான பொருள், அதாவது இறைவன். சரிங்களா? சரி, இவரோட ஆசிரியர் குறிப்பு பார்த்தலாமா? ஸோ தாயுமானவர்ங்கிறது இந்த பாடலோட ஆசிரியரோட பெயர். இவரோட தாய் தந்தையர் வந்து கேடலியப்பர் கேசவலி அம்மையார். இவரோட மனைவியோட பேர் வந்து பார்த்திங்கன்னா மட்டுவார் குழலி. இவரோட ஊர் வந்து நாகப்பட்டினம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய திருமறைக்காடு. சரிங்களா? வேதாரண்யம். அடுத்தது நூல் வந்து தாயுமானவர் திருப்பாடல் திரட்டுங்கிற நூல்லேருந்து நமக்கு இந்த பாடல் வந்து எடுத்து கொடுத்துருக்காங்க. இவர் வந்து என்னங்க வேலை பார்த்துட்டு இருந்தார்? திருச்சியாண்ட விஜய ரகுநாத சொக்கலிங்கர்கிட்ட கருவூலக அலுவலராக வந்து இருந்தார். இவரோட காலம் வந்து பார்த்திங்கன்னா 18ஆம் நூற்றாண்டு. ஓகேங்களா? சரி, இப்போ இந்த நூலோட நூற்குறிப்பு வந்து பார்த்துருவோமா? ஸோ இந்த நூலோட பேர் என்னதுங்க? தாயுமானவர் திருப்பாடல் திரட்டுங்கிற நூல்லேருந்து நமக்கு ஒரு பாடல் வந்து எடுத்து கொடுத்துருக்காங்க. எந்த தலைப்புலேருந்து இந்த பாடல் எடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்திங்கன்னா பராபர கன்னிங்கிற தலைப்புலேருந்து நமக்கு எடுத்து கொடுத்துருக்காங்க. சரிங்களா? அவ்வளோதான். சரி, அடுத்தது இவருக்கு எதனால் தாயுமானவர்ங்கிற பேர் வந்து கொடுத்துருக்காங்க, அதாவது வச்சுருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருச்சியில் மலை மீது அருளியுள்ள இறைவனான தாயுமானவரின் திருவருளால் பிறந்தமையால் இவருக்கு தாயுமானவர் என்ற பெயர் சூட்டப்பட்டது. ஸோ இவர் வந்து அந்த கடவுளோட திருவருளால் வந்து பிறந்தனால அந்த கடவுளோட பேரே இவருக்கு வந்து சூட்டப்பட்டிருக்குன்றத வந்து சொல்கிறாங்க. தாயுமானவரோட நினைவு இல்லம் வந்து ராமநாதபுரம் மாவட்டத்தில் லட்சுமிபுரத்தில் வந்து இருக்குது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? சரி, அப்படியே அடுத்து வந்தீங்க அப்படின்னா திருக்குறள். இந்த நட்பு அப்படிங்கிற அதிகாரம் ஆல்ரெடி பேட்சில் வந்து டெய்லி ஒரு திருக்குறளை வந்து படிச்சிருப்பீங்க இல்லைங்களா? ஸோ வந்து ஸ்ட்ரைட்டாக நம்ம எங்கே போயிடலாம்னா திருவள்ளுவர் பற்றி ஏதாவது டேட்டாஸ் இருக்கா, புதுசாக நம்ம ஏதாவது படிக்க வேண்டியது இருக்கா, அந்த மாதிரி விஷயங்களை வந்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ இங்கே முன்னாடி இந்த பேர், வேறு பெயர்கள், காலம் இதெல்லாமே ஆல்ரெடி நம்ம வரிசையாக படிச்சுக்கிட்டே இருக்காதான். ஸோ அதை ரீட் பண்ணிக்கோங்க. சிறப்பு வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அதாவது திருவள்ளுவரை பற்றி என்ன வந்து சிறப்புகளாக வந்து சொல்லியிருக்காங்கன்னா, பாரதியார் வந்து வள்ளுவன் தன்னை உலகினுக்கே தந்து வான்புகழ் கொண்ட தமிழ்நாடுன்னு வந்து சொல்லியிருக்காரு. பாரதிதாசன் வந்து வள்ளுவனை பெற்றதால் பெற்றதே புகழ் வையகமே அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு. ஓகேங்களா? இப்போது இந்த 2 பாயிண்ட் வந்து இங்கே ரொம்பவே முக்கியமானது. அடுத்தது இது எப்பயும் போல் 17 கீழ்கணக்கு நூல்களில் ஒன்று. குறள் வெண்பாக்களால் ஆனது. இது வந்து திரு அப்படிங்கிற அடைமொழியை பெற்று வந்தது. இது வந்து உலக பொதுமுறை, முப்பால் பகுப்புகளை வந்து கொண்டது. இது எல்லாமே ஜென்ரலாக நம்ம எப்போவுமே படிச்சுட்ருக்க தான். ஸோ எக்ஸ்ட்ரா ஒரு விஷயம் இங்கே என்ன படிக்க போகிறோம் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, வீரமாமுனிவர் வந்து திருக்குறளை லத்தீனில் மொழிபெயர்த்திருக்காரு. ஜியு போப் வந்து இதை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்திருக்காரு. ஸோ இந்த 2 கொஸ்டின் வந்து நமக்கு ரொம்பவே முக்கியமானது. அடுத்து திருக்குறளை வந்து போற்றி புகழும் விதமாக வந்து ஒரு நூல் வந்து அமைஞ்சிருக்கு. அது என்னென்னு பார்த்திங்கன்னா திருவள்ளுவ மாலை. அவ்வளோதான். இந்த 3 பாயிண்ட் இங்கே எக்ஸ்ட்ரா தெரிஞ்சுக்கிட்டோம். அண்ட் இங்கே பாரதிதாசன் சொன்ன புகழுரைகள் பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். ஓகேங்களா? சரி, இப்போது திருக்குறள் வந்து நமக்கு எங்கே வச்சுருக்காங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா ரஷ்யா நாட்டில் அணுத்துளைக்காத கிரெம்ளின் மாளிகையில் இருக்கக்கூடிய சுரங்க பாதுகாப்பு பெட்டகத்தில் திருக்குறளும் இடம்பெற்றுள்ளது. இங்கிலாந்து நாட்டில் உள்ள அருங்காட்சியகத்தில் திருக்குறள் விவிலியத்துடன் வைக்கப்பட்டுள்ளது. ஓகேங்களா? ஸோ எங்கெங்கே வச்சுருக்காங்கன்றது தெரிஞ்சுக்கிட்டோமா? ஓகேங்க. ஸோ அப்படியே நெக்ஸ்ட் வந்தோம் அப்படின்னா ஸோ ப்ரீவியஸாக ஒரு பாக்ஸ் ஒன்று இருங்க. இந்த 2 திருக்குறளையும் பாருங்களேன். பற்றுக பற்றற்றான் பற்றினை அப்பற்றை பற்றுக பற்று விடற்கு. ஸோ இந்த திருக்குறளை படிக்கும்போது உதடுகள் ஃபுல்லாக வந்து ஒட்டி ஒட்டி வருமா. இதோட பொருள் வந்து இறைவனை பற்றி நிற்குமா. ஸோ இந்த திருக்குறளை கொடுத்து இது ஃபுல்லாக வந்து யாரை பற்றி சொல்லுது அப்படின்னு கேட்கலாம் இல்லைங்களா? ஸோ இறைவனை பற்றி கூறக்கூடியது. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா அறம் பொருள் இன்பம், இந்த முப்பாலை பற்றி குறிக்கக்கூடியது இந்த ஒரு திருக்குறள் தான் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஒருவேளை அந்த திருக்குறளை கொடுத்து இதில் சொல்லப்படக்கூடிய விஷயம் என்னன்னு கேட்டால் இது இறைவனை பற்றியது, இது முப்பால் பற்றி வந்திருக்குங்கிற டீட்டெயில் வந்து நமக்கு தெரிஞ்சிருக்கணும். ஏன்னா புக்கில் இருக்குது. அதுவும் மோஸ்ட் இம்பார்ட்டண்ட்டாக இது பாக்ஸ் கண்டென்ட்டாக வந்து இருக்குது. ஓகேங்களா? சரிங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா தமிழ் வளர்த்த சான்றோர்கள். ஸோ இதில் ஒரு முக்கியமான ஒரு விஷயம் இருக்குங்க. புது கவிதையை வந்து புரட்சிகரமாக கொண்டு வந்தவர் யார்? பாரதியார். அது நமக்கு தெரியும் இல்லைங்களா? அடுத்து சமுதாய புரட்சிக்கு பாரதிதாசனார், பொது உடைமைக்கு திருவிக, தனித்தமிழுக்கு மறைமலை அடிகள், பேச்சுக்கலைக்கு அறிஞர் அண்ணா, சிறுகதைக்கு புதுமை பித்தன். ஸோ இது எல்லாத்தையும் நீங்கள் என்ன பண்ணணும், தனியாக நீங்கள் எழுதி வச்சு கூட நீங்கள் மனப்பாடம் பண்ணிக்கோங்க. இது எல்லாமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்ம அங்கங்கே ஒரு பாயிண்ட்டாக படித்தது எல்லாமே ஒரே இடத்துல ஒரு சேர வந்திருக்கா, அப்போ ரொம்பவே ஈஸியாக இருக்கும். இது வந்து ரொம்பவே முக்கியமான வரிகளும் கூட. சரிங்களா? ஸோ புது கவிதைனா பாரதியார் தான்.
சமுதாய புரட்சின்னு வந்துட்டாலே இது யார்? பாரதிதாசன். பொது உடைமைனாலே திருவிக்கா. தனித்தமிழ் அப்படின்னா மறைமலை அடிகள். மறைமலை அடிகள் எப்படி தனித்தமிழாக இருந்தாரோ அதே போலவே அவரோட பொண்ணும் வந்து இருந்தாங்க. இது நம்ம புது சமச்சீரில் படித்தோம் இல்லைங்களா? அடுத்து பேச்சுக்கலைக்கு யார்? அறிஞர் அண்ணா. சிறுகதைக்கு புதுமை பித்தன். ஓகேங்களா? சரி, இதெல்லாம் இருக்கட்டும். இங்கே நம்ம யாரை பற்றி படிக்க போகிறோம்னா, இப்போ ஃபஸ்ட்டு வந்து வீரமாமுனிவர் பற்றி படிக்க போகிறோம். இவர் ஆக்சுவலாக யாருங்க? ஃபாரின்லேருந்து வந்தவர் தானே. ஆக்சுவலாக இவர் வந்து தமிழ்நாட்டை சேர்ந்தவர் கிடையாது, ஃபாரின்லேருந்து வந்திருக்கார் தமிழோட அந்த ஈர்ப்புத்தன்மை காரணமாக. சரிங்களா? இவர் வந்து எந்த நாட்டில் பிறந்தார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இத்தாலி நாட்டில் வந்து பிறந்தவர். இவரோட இயற்பெயர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கான்ஸ்டான்டின் ஜோசப் பெஸ்கி. ஓகேங்களா? சரி, இவரோட 30 வயசில் இவர் வந்து சமய திருப்பணிக்காக எங்கே வராரு? தமிழ்நாட்டுக்கு வந்து வராரு. ஓகேங்களா? ஸோ இதெல்லாமே ஆல்ரெடி ஒரு பாக்ஸ்லேயே நம்ம வந்து படிச்சிருப்போம் இல்லைங்களா? ஸோ தமிழ்நாட்டுக்கு வந்ததுக்கப்புறம் இவரோட பேரை வந்து தைரியநாதன் ஃபஸ்ட்டு வச்சுக்கிட்டாரு. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாரு? வீரமாமுனிவர் அப்படின்னு சொல்லி மாற்றிக்கிறாரு. ஓகேங்களா? சரிங்க. அடுத்து அப்படியே வந்தீங்கன்னா, அடுத்தது தமிழில் முதலாக சதுரகராதி என்னும் அகரமுதலியை வெளியிட்டார். ஸோ இது வந்து முக்கியமான ஒரு ப்ரீவியஸ் கொஸ்டின். சரிங்களா? தேம்பாவணி என்னும் கிறிஸ்தவ காப்பியத்தை இயற்றினார். இதுவும் ரொம்பவே முக்கியமான ஒரு ப்ரீவியஸ் கொஸ்டின். அடுத்து தமிழ் எழுத்துக்களில் என்ன பண்ணார்? வரி வடிவத்தை திருத்தி கொடுத்தாரு இல்லைங்களா? 8th ஸ்டாண்டர்ட் புது சமச்சீரில் முதலியெல்லாம் நம்ம படிச்சிருக்கோம் இல்லைங்களா? சரி, அடுத்து தொன்னூல் விளக்கம் என்னும் இலக்கண நூலை படைத்தார். அடுத்து கலம்பகம் அம்மானை முதலிய சிற்றிலக்கியங்களை இயற்றினார். பரமார்த்த குருகதை என்னும் நகைச்சுவை நூலை எழுதியிருக்காரு. இது ஃபுல்லாக ஆல்ரெடி நம்ம புது சமச்சீர்லையும் படிச்சிருக்கோம். ப்ரீவியஸாக பார்த்தா 6th 7th பழைய சமச்சீர்லையும் கொஞ்சம் படிச்சிருக்கோம் இல்லைங்களா? ஸோ இது மொத்தமாக சேர்த்து நமக்கு ஒரே இடத்துல வந்திருக்கு. ஓகேங்களா? ஸோ இந்த பேராகிராஃப் ரொம்ப முக்கியமானது, தெளிவாக படித்து வச்சுக்கணும். ஓகேவா? சரிங்க. அடுத்தது ராபி சேதுபிள்ளை இருக்கார் இல்லைங்களா? ஸோ இவர் வீரமாமுனிவரை பற்றி என்ன சொல்கிறாருன்னா, தமிழ் முனிவர்களுள் ஒருவராக விளங்குகிறார் அப்படின்னு சொல்லிட்டு யாரை சொல்லியிருக்காரு? ராபி சேதுபிள்ளை வந்து வீரமாமுனிவரை பற்றி சொல்லியிருக்காரு. ரொம்ப முக்கியமான கொஸ்டின். ஓகேங்களா? சரிங்க. அடுத்து வந்து யாரை பற்றி படிக்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, குணங்குடி மஸ்தான் சாஹிபை பற்றி படிக்க போகிறோம். ஓகேவா? இவர் எழுதின கவிதையை பற்றி நம்ம ஆல்ரெடி வந்து இவரோட பாடல் பற்றி நம்ம எங்கே படிச்சிருக்கோம்? புது சமச்சீர் புத்தகத்தில் படிச்சிருக்கோம் இல்லைங்களா? இப்போ அவரை பற்றி நம்ம இங்கே படிக்க போகிறோம். இந்த குணங்குடி மஸ்தான் சாஹிப் இவரோட இயற்பெயர் என்னதுங்க? சுல்தான் அப்துல் காதிரு. ஓகேங்களா? இதுதான் அவரோட இயற்பெயர். சரி, இவர் வந்து எந்தெந்த மலைப்பகுதிகளுக்கெல்லாம் போய் வந்து ஞானம் பெற்றார், அதாவது தியானம் பண்ணார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சதுரகிரி, புறாமலை, நாகமலை. இந்த பாயிண்ட்ஸ் பார்க்கும்போது உங்களுக்கு கண்டிப்பாக புது சமச்சீரில் நம்ம படித்தோமே அப்படிங்கிற ஒரு ஞாபகம் வரும் இல்லைங்களா? ஸோ இவர் யாரோட பாடல்கள்னால பெரிதும் ஈர்க்கப்பட்டாருன்னு பார்த்தீங்கன்னா, தாயுமானவரோட பாடல்கள்னால ரொம்பவே வந்து ஈர்க்கப்பட்டார். ஓகேங்களா? ஸோ இவர் வந்து இயற்றின நூல்கள் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, பராபரக்கண்ணி, எக்காலக்கண்ணி, மனோன்மணி கண்ணி, நந்தீஸ்வர கண்ணி முதலியன இவர் பாடிய வேறு சில கன்னிகள். ஓகேங்களா? இவர் வந்து என்னென்னா தாயுமானவர் பாடல்களால் ஈர்க்கப்படுறாரு. அப்போது இவர் பராபர கண்ணி போலவே ஓசைநயமிக்க இஸ்லாமிய பாடல்களை வந்து இயற்றியிருக்காரு. ஸோ அந்த கன்னி வகைகள் தான் இது அப்படிங்கிறத வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? இது எல்லாமே நூல்கள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அங்கே படிச்சிருப்போம் இல்லைங்களா? ஓகேங்க. அடுத்து அப்படியே வந்தீங்க அப்படின்னா, ஆறுமுக நாவலர் இவரை பற்றி நம்ம படிக்க போகிறோம். சரிங்களா? ஸோ இவர் வந்து எங்கே பிறந்திருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, யாழ்ப்பாணம் நல்லூரில் வந்து பிறந்தவர். சரிங்களா? இவரோட இயற்பெயர் என்னது? ஆறுமுகனார் அப்படிங்கிறது தான் இவரோட இயற்பெயர். இவர் வந்து சின்ன வயசுலேயே வந்து சைவ சித்தாந்த நூல்களையும் திருமுறைகளையும் வந்து தெளிவாக வந்து படித்து தெரிஞ்சு வச்சுக்கிட்டாராம். ஓகேங்களா? இந்த ஆறுமுக நாவலர் அப்படிங்கிறவருக்கு தமிழ் புலமையும் வந்து அதிகமாக இருந்திருக்கு, ஆங்கில புலமையும் அதிகமாக இருந்தனால இருமொழியை கற்றுத்தரக்கூடிய ஆசிரியராக வந்து இவர் இருந்திருக்காரு. ஓகேங்களா? இருமொழினா என்னென்னா தமிழ், ஆங்கிலம், இது இரண்டையுமே கற்றுத்தரக்கூடிய வல்லமை மிக்க ஆசிரியராக வந்து இருந்திருக்காரு. அடுத்து வந்து இவரோட வல்லமையை பார்த்து திருவாடுதுறை ஆதினத்தார் அப்படிங்கிறவர் வந்து ரொம்பவே வந்து மகிழ்ச்சியாக வந்து இருந்திருக்காரு. ஸோ இவரை பற்றி நம்ம ஆல்ரெடி வந்து ப்ரீவியஸாக ஒரு லெசனில் வந்து படிச்சிருக்கோம் இல்லைங்களா? இவர் என்ன பண்ணியிருக்காருன்னா, இவருக்கு நாவலருங்கிற பெயரை வந்து சூட்டியிருக்காரு. யாருக்கு? ஆறுமுகனாருக்கு வந்து நாவலருங்கிற பெயரை வந்து சூட்டியிருக்காரு, சிறப்பு பெயர். ஓகேங்களா? அப்போது இந்த நாவலருங்கிற பெயரை ஆறுமுகனாருக்கு கொடுத்தவங்க யாருன்னு கேட்டால் யாரை சொல்லணும்? ஆதினத்தனார் அப்படிங்கிறத சொல்லணும். ஸோ அடுத்தது இவர் வந்து சிறந்த பதிப்பாசிரியராகவும் உரைநடை ஆசிரியராகவும் வந்து விளங்கியிருக்கார். ஓகேங்களா? சரிங்க. சரி, அடுத்தது இவரை வசன நடை கைவந்த வள்ளலார் அப்படின்னு பரிதிமார் கலைஞர் வந்து என்ன பண்ணியிருக்காரு? பாராட்டியிருக்கார். இது வந்து ஒரு ரொம்ப முக்கியமான கொஸ்டின். ஓகேங்களா? அடுத்தது ஆறுமுக நாவலர் வந்து சென்னையில் வந்து அச்சுக்கூடம் வந்து அமைச்சிருக்காரு. சரிங்களா? அதில் வந்து என்ன பண்ணியிருக்காருன்னா, பாரதம், பெரிய புராணம், கந்த புராணம், திருக்குறளில் பரிமேலழகரோட உரை, இந்த மாதிரி முக்கியமான நூல்கள் எல்லாத்தையுமே வந்து என்ன பண்ணியிருக்காரு? பதிப்பிச்சு வெளியிட்டிருக்காரு.
ஓகேங்களா. ஸோ இந்த பேராகிராஃப் இருக்கு இல்லையா, இந்த ஒரு 3-4 வரி வந்து நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அவர் என்னென்ன பதிப்பிச்சு வெளியே விட்டுருக்காருங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஓகேங்களா. ஸோ இந்த பாடத்தில் நம்ம யார் யாரை பற்றி வந்து படித்து தெரிஞ்சுக்கிட்டோம். ஃபஸ்ட்டு வந்து வீரமாமுனிவர் பற்றி படித்து தெரிஞ்சுக்கிட்டோம். நம்ம எப்போவுமே வந்து இந்த ஒரு பாடலை படிச்சுட்டு இதை எழுதினவர் வீரமாமுனிவர் அப்படின்னு சொல்லிட்டு கீழே வந்து பாக்ஸாக வந்து பார்த்துட்டு இருந்தோம். ஸோ அந்த பாக்ஸை கொஞ்சம் எலாபரேட் பண்ணி நமக்கு என்ன பண்ணியிருக்காங்க, ஒரு பாடமாக வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. அந்த பாக்ஸில் என்ன படிச்சிங்களோ அதே தான் எக்ஸாக்டாக இங்கே இருக்கும். எக்ஸ்ட்ரா அந்த ராபி சேதுபிள்ளை சொன்னது இந்த மாதிரி விஷயங்கள் வந்து நீங்கள் தெரிஞ்சுட்டு இருந்திருப்பீங்க. எக்ஸ்ட்ரா 1 அல்லது 2 பாயிண்ட் மட்டும் படிச்சிருப்பீங்க. அடுத்தது குணங்குடி மஸ்தான் சாஹிப்பை பற்றி நம்ம வந்து தெரிஞ்சுக்கிட்டோம். அடுத்து வந்து யாரை பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம், ஆறுமுக நாவலர் பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம். ஓகேங்களா. அவ்வளோ. ஸோ பாயிண்ட்ஸ் வந்து கம்மி தாங்க, பட் அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காக தான் கொஞ்சம் பெருசாக இருக்கிற மாதிரி தெரியும் லெசன். ஓகேங்களா. பட் பாயிண்ட்ஸ் வந்து நமக்கு ரொம்பவே கம்மி தான். அடுத்தது ஜியு போப் வந்து பற்றி நம்ம படிக்க போகிறோம். ஓகேங்களா. ஸோ ஜியு போப் வந்து எப்போ பிறந்திருக்காருன்னு பார்த்தீங்கன்னா 1820 ஏப்ரல் 24 ஃப்ரான்ஸ் நாட்டில் எட்வர்ட் தீவு அப்படிங்கிற இடத்துல வந்து அவர் பிறந்திருக்காரு. ஓகேங்களா. சரி. ஸோ தன்னோட 19 வயசில் அவர் வந்து தமிழகத்துக்கு சமய பணி ஆற்றுறதுக்காக வந்திருக்காரு. எத்தனாவது வயசில், 19வது வயசில் இங்கே வந்து வந்திருக்காரு. சரிங்களா. ஸோ அவர் ஃபஸ்ட் வந்து திருநெல்வேலி மாவட்டத்தில் சாயர்புரத்தில் 1842 1849 வரைக்கும் கல்வி பணியும் சமய பணியும் ஆற்றிட்டு இருந்திருக்காரு. மறுபடியும் இங்கிலாந்துக்கு போயிட்டு 1850 திருமணம் செஞ்சுட்டு மறுபடியும் வந்து தமிழ்நாட்டுக்கு வந்து வராரு. ஓகேங்களா. அப்போ வந்து தஞ்சாவூரில் தங்கியிருந்து சமய பணிகளை வந்து ஆற்றிட்டுருக்காரு. ஓகேங்களா. சரிங்க. ஸோ அவர் தஞ்சாவூரில் தங்கியிருந்த 8 வருஷத்தில் அவர் என்னென்ன கற்றுக்கிட்டாருன்னா புறநானூறு, நன்னூல், இது எல்லாமே வந்து நிறைய கற்றுக்கிட்டார். புறநானூறு முதலான சங்க இலக்கியங்கள், சங்க மற்ற நூல்களையும் அடுத்து நன்னூலையும் வந்து அவர் நல்லாவே கற்றுக்கிட்டாரு அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ அவர் அடுத்து 1885 அவரோட தாயகத்துக்கு வந்து போயிடுறாரு. ஓகேங்களா. ஸோ அங்கே போயிட்டு அவர் என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா 1885 1908 வரைக்கும் 23 வருஷமாக இங்கிலாந்து பல்கலைக்கழகத்தில் அவர் என்னவாக இருக்கார், தமிழ் தெலுங்கு கற்பிக்கும் பேராசிரியராக வந்து இருந்திருக்காரு. ஓகே. ஸோ அவர் திருக்குறளை வந்து 40 வருடங்களாக வந்து படித்து சுவைச்சிக்கிட்டே இருந்திருக்காரு. ஓகேங்களா. அதை 1886 ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்து அவர் என்ன பண்ணுறாரு, வெளியிட்டார். தன்னோட 80வது வயசில், அதாவது 1900 திருவாசகத்தை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்து வெளியிட்டிருக்காரு. சரிங்களா. தன்னோட இறுதி காலத்தில் கூட அவர் என்ன பண்ணியிருக்காருன்னா புறப்பொருள் வெண்பாமாலை, புறநானூறு, திருவருட்பயன் முதலிய நூல்களையும் என்ன பண்ணியிருக்காரு, பதிப்பிச்சிருக்காரு. ஓகேங்களா. சரிங்க. இவர் வந்து இவரோட கல்லறையில் என்னன்னு எழுதி வைக்கணும்னு சொல்லியிருக்காரு அப்படின்னா, இங்கே ஒரு தமிழ் மாணவன் உறங்கி கொண்டிருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு எழுதி வைக்கணும் அப்படிங்கிறத அவர் உயில் எழுதி வச்சுருக்காரு. ஓகேங்களா. ஸோ இவரோட இறந்த தினம் வந்து 1908 பிப்ரவரி 11 ஓகேங்களா. ஸோ அவ்வளோதான். நம்ம வந்து இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் வந்து அங்கங்கே நிறைய தேடி படிக்கிற மாதிரி தான் இருக்கும். ஸோ ஒரு கோர்வையாக நமக்கான இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் வந்து இருக்காது. நமக்கு தேவையானது வந்து அங்கங்கே தான் இருக்கும். ஓகேங்களா. ஸோ அதனால் உங்களுக்கு ஒரு கண்டினியூட்டியே இல்லாமல் வர மாதிரி தான் ஒரு ஃபீல் வந்து இருக்கும். ஓகேங்களா. ஸோ ஒன்ஸ் படிச்சுட்டு அடுத்து ரீட் பண்ணி பார்த்தீங்கன்னா ஓகே நமக்கான பாயிண்ட்ஸ் இவ்வளோ தான் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். அடுத்து வந்து இலக்கண பகுதி வந்துட்டிங்க அப்படின்னா குற்றியலுகரம், முற்றியலுகரம் 7th ஸ்டாண்டர்ட் இலக்கண பகுதியில் நம்ம என்ன படித்தோமோ அதை விட கம்மி டேட்டாஸ் தான் இங்கே இருக்கும். ஸோ ஜஸ்ட் வந்து ஒரு தடவை ரீட் மட்டும் பண்ணி விடுங்க, போதுமானது. சில புதுசாக தெரிஞ்சுக்கிற மாதிரி ஏதாவது விஷயம் இருக்கான்னா ஒரு விஷயம் வந்து இருக்குங்க. நன்னூல்லேருந்து எடுத்து கொடுக்கப்பட்ட வரிகள் வந்து ஒன்று இருக்குது. ஸோ இங்கே பாருங்களேன், நன்னூலேருந்து எடுத்தது. நெடிலோடு ஆயுதம், உயிர்வழி, மெலியிடை, தொடர்மொழி, இறுதி வன்மையூர் உகரம், அக்கும் பிறமேல் தொடரவும் பெருமை. ஸோ இந்த குற்றியலுகரம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம தனித்தனியாக படித்தோம் இல்லைங்களா, அதை ஒரு சேர ஒரே பாடல் வரிகளாக கொடுத்துருக்கதா என்னதுங்க, நன்னூல். இது வந்து பாடல் வரின்னு சொல்ல முடியாது, இதை பற்றின வரிகள். சரிங்களா. இது ஆக்சுவலாக இலக்கண நூல் தானே. ஸோ அந்த இலக்கணத்தை பற்றி இங்கே கொடுத்துருக்காங்க, அவ்வளோதான். ஓகேவா. அடுத்தது ஸோ ப்ரீவியஸான ஒரு இடத்துல வந்து நம்ம நன்னூல் வந்து என்ன சொல்லியிருந்துச்சு, குற்றிய லுகரம் பற்றி சொல்லியிருந்துச்சு. இங்கே குற்றிய லிகரம் பற்றி நமக்கு எடுத்து சொல்லியிருக்கு. அதுவுமே என்னது, நன்னூல் தான். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே எந்த நூல் வந்து தான் சொல்லியிருக்குன்னு பார்த்தீங்கன்னா மெஜாரிட்டி நன்னூல் தான் வந்து நமக்கு 99% வந்து நன்னூலாக தான் இருக்கும். அதனால் நீங்கள் கண்ணை மூடிட்டு நன்னூலுங்கிற ஆப்ஷன் இந்த மாதிரி பார்த்தீங்க அப்படின்னாலே நீங்கள் டிக் பண்ணிடலாம். ஓகேங்களா. அதாவது இது இலக்கணத்தை பற்றி தான் சொல்லுது அப்படிங்கிற விஷயம் உங்களுக்கு புரிஞ்சிடுச்சு அப்படின்னாலே நன்னூல் அப்படிங்கிறத நீங்கள் டிக் பண்ணிடலாம். ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் வந்து போகலாமா.
ஸோ அடுத்தது நான் விரும்பும் கவிஞன்னு சொல்லிட்டு ஒரு கட்டுரை டைப்பில் வந்து ஒன்று கொடுத்துருப்பாங்க. ஸோ அது ஃபுல்லாக வந்து யாரை பற்றி இருக்கும் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா பாரதிதாசன் பற்றி இருக்கும். ஓகேங்களா, ஜஸ்ட் வந்து நம்ம எல்லா இடத்துலையும் படித்தது நமக்கு அப்படியே வந்து மொத்தமாக வந்து இங்கே கொடுத்துருக்க மாதிரி இருக்கும். அதாவது இவரோட இயற்பெயர் என்ன, இவரோட பெயரை எதனால் மாற்றிக்கிட்டாரு, இவர் வந்து எப்போ பிறந்தார், இவர் ஏன் புரட்சி கவின்னு சொல்கிறாங்க, இந்த மாதிரி நம்ம ஜென்ரலாக அங்கங்கே படித்தது எல்லாமே ஒரு சேர ஒரே இடத்துல இருக்கும். இங்கே இம்பார்ட்டண்ட்டாக எதுங்க படிக்கணும் அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா இவர் எழுதின நூல்கள் மொத்தமாக இந்த இடத்துல வந்திருக்கு. நம்ம ஏதாவது விட்டுருந்துச்சு அப்படின்னா, ஏதாவது விட்டு போயிருந்துச்சு நம்ம படிக்கலைன்னா அதை இங்கே நம்ம தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா, ஸோ இந்த ப்ரீவியஸ் கொஸ்டின்லாம் நம்ம பார்த்துருப்போம். இந்த புக்கெல்லாம் நம்ம படித்ததே இல்லையேங்க, அந்த மாதிரி தான் இருக்கும் இல்லைங்களா. ஸோ அது எல்லாமே இந்த இடத்துல இருக்கும். ஸோ இவர் எழுதின நூல்கள் வந்து இசையமது, குடும்ப விளக்கு, மணிமேகலை வெண்பா, கண்ணகி புரட்சி காப்பியம், படித்த பெண்கள், இளைஞர் காப்பியம், குறிஞ்சி திட்டு. ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப ரிப்பீட்டான ஒரு ப்ரீவியஸ் கொஸ்டின் தான் குறிஞ்சி திட்டு அப்படிங்கிறது. சரிங்களா, இது பெருசாக வந்து புது சமச்சீரில் வந்து யாரும் கவனிச்சிருக்க மாட்டோம், பெருசாக வந்து இருக்காது. பட் வந்து பழைய சமச்சீரில் ஃபுல்லாக அந்த குறிஞ்சி திட்டுங்கிறது எல்லா இடத்துலையுமே நம்ம பார்த்துட்ருக்கோம். ஓகேங்களா, குறிஞ்சி திட்டுங்கிறது ரொம்ப ரொம்ப ரிப்பீட்டான ஒரு ப்ரீவியஸ் கொஸ்டினும் கூட. டிஎன்பிசி மட்டும் இல்லாமல் நிறைய செக்டார்ஸில் வந்து ரிப்பீட் ஆயிருக்கு. ஓகேங்களா, இசையமது, குடும்ப விளக்கு, மணிமேகலை வெண்பா, கண்ணகி புரட்சி காப்பியம், படித்த பெண்கள், இளைஞர் இலக்கியம், குறிஞ்சி திட்டு. ஓகேங்களா, ஸோ முடிஞ்சா இது ஃபுல்லாக தெளிவாக நீங்கள் மனப்பாடம் பண்ணி வச்சுக்கணும். ஓகேங்களா, சரி, அடுத்து இவரோட பாடல் வரிகள் என்னென்ன, தமிழுக்கு அமுதென்று பேர், இது வந்து உங்களுக்கே தெரியும். அடுத்து இருட்டறையில் உள்ளதடா உலகம், அடுத்து புதியதொரு உலகம் செய்வோம், கெட்ட போரிடும் உலகத்தை வேரோடு சாய்ப்போம். இது எல்லாமே யாரோட பாடல் வரிகள்னு சொல்லியிருக்காங்க, பாரதிதாசனோட பாடல் வரிகள். ஸோ மொழித்திறன் பயிற்சியில் பார்த்தீங்களா, புக்கில் இருக்க டேட்டாஸை விட மொழித்திறன் பயிற்சி தான் நமக்கு எப்போவுமே டேட்டாஸ் வந்து பழைய சமச்சீர் புத்தகத்தில் அதிகமாக கொடுத்துருப்பாங்க. ஸோ அடுத்து பாரதியார் வந்து எழுதின ஒரு பாடல் வந்து முழுசாக வந்து கொடுத்துருப்பாங்க. அதை மட்டும் பார்த்துட்டோன்னா இந்த இயல் வந்து நமக்கு கம்ப்ளீட் ஆகிடும். ஓகேங்களா, ஏங்க மற்றதெல்லாம் நிறையா ஸ்கிப் பண்ணிகிட்டே வரீங்களேங்க, நான் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் உங்கள் வீடியோ பார்க்குறேன், இதெல்லாம் ஏன் ஸ்கிப் பண்ணுறீங்க அப்படின்னா குழந்தைங்களுக்கான சும்மா அந்த படித்து பாரு, இந்த இதை வந்து நடிச்சு காட்டு, இந்த மாதிரி விஷயங்கள் செயல்பாடுகள் தான் நிறையா இருக்கும். ஸோ அதில் நமக்கு தேவையான டேட்டாஸ் வந்து எதாவது இருக்குது அப்படின்னா அதை மார்க் பண்ணி உங்களுக்கு சொல்லிடுவோம். அது இல்லைங்கிற பட்சத்தில் சும்மா ஜென்ரலாக தான் இருக்குது, அது நம்ம கண்டென்ட்டுக்கு தேவையில்லைங்கிற பட்சத்தில் அது எல்லாமே நம்ம என்ன பண்ணிடுவோம், இக்னோர் பண்ணிடுவோம். ஓகேங்களா, அடுத்தது செந்தமிழ் நாடு எனும் போதினிலே இன்ப தேன் வந்து பாயுது காதினிலே, எங்கள் தந்தைய நாடென்று பேச்சினிலே ஒரு சக்தி பிறக்குது மூச்சினிலே. இது இருக்கு இல்லைங்களா, இதில் ரொம்ப முக்கியமானது, இதில் வரக்கூடிய ஒரு வரியுமே நமக்கு ரொம்ப முக்கியமானது தான். ஓகேங்களா, காவிரி தென்பெண்ணை பாலாறு தமிழ் கண்டதோர் வையை பொருணை நதி என மேவிய ஆறு பலவோட திரு மேனி செழித்த தமிழ்நாடு. ஓகேங்க, அடுத்தது வந்து பாருங்களேன், கல்வி சிறந்த தமிழ்நாடு புகழ் கம்பன் பிறந்த தமிழ்நாடு. ஓகேங்களா, இந்த 2 வரி நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த செந்தமிழ் நாடுன்னு போதினிலைங்கிறது நமக்கு எவ்வளோ முக்கியமோ அதே போல் அதை விட ரொம்ப முக்கியங்க, கல்வி சிறந்த தமிழ்நாடு புகழ் கம்பன் பிறந்த தமிழ்நாடு அப்படிங்கிறது சொன்னவர் யார், பாரதியார். ஓகேங்களா, அடுத்து வர பேராகிராஃப் இன்னும் ரொம்ப முக்கியம். வள்ளுவன் தன்னை உலகினிக்கே தந்து வான்புகழ் கொண்ட தமிழ்நாடு நெஞ்சை அள்ளும் சிலப்பதிகாரம் ஒன்றோர் மணியாரம் படைத்து தமிழ்நாடு. இந்த 2 வரி தனியாக வரும், இந்த 2 வரி தனியாக வரும். இது எல்லாமே ரிப்பீட்டட் ப்ரீவியஸ் கொஸ்டின். அந்த கம்பன் வச்சு வந்துச்சு இல்லைங்களா 2 வரி, இந்த 3மே நமக்கு ரொம்ப 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 முக்கியமான ப்ரீவியஸ் கொஸ்டின். அப்போ இது மொத்தத்தையும் இந்த பாடலை பாடினவர் யார், பாரதியார். செந்தமிழ் நாடுனும் போதினிலைங்கிற பாடலுக்குள்ளே தான் இந்த வரிகள் எல்லாமே நமக்கு வந்திருக்கு. இந்த ஸ்டான்ஸா ரொம்ப முக்கியம். அதே போல் இதுக்கு ப்ரீவியஸாக பார்த்தா அந்த கம்பன் வந்துச்சு இல்லைங்களா, கல்வி சிறந்த தமிழ்நாடு புகழ் கம்பன் பிறந்த தமிழ்நாடுங்கிறது, இதுவும் நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகேவா, ஸோ இதில் நிறைய சான்றோர்கள் பற்றி படித்தோம், அதே போல் சான்றோர்களுக்கான புகழுரைகளும் நிறையா வந்து நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். ஓகேங்களா, அவ்வளோதான், இதுக்கு மேலே நமக்கு எந்த பாயிண்ட்ஸும் வந்து கிடையாது. இதோட இந்த லெசன் வந்து நமக்கு கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஓகேங்களா, ஸோ இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் என்னோட சேனல் பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க, மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிடுங்க. ஓகேங்களா, ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் EL2ல் நான் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.